சிந்தனை சொல்லுகிற நிகழ்ச்சியிலே தகுதியோடு தலைமை தாங்கி இருக்கின்ற மதிப்புக்குரிய திருமதி விஜய் பூர்ணசிங் அவர்களே, சனாதன தர்மம் அடிப்படையாக கொண்டிருப்பது சமுதாய மேம்பாடு பற்றி தங்களுடைய கருத்துக்களை மிக சிறப்பான முறையிலே பேசி அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய திரு சக்தி பிரசாத் ஜி அவர்களே, சனாதன தர்மம் பெண்களுடைய மேம்பாடினை சொல்கிறது என்று தன்னுடைய கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை பேசி அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய அக்கா திருமதி மகேஸ்வரி, வித்யாஜோதி மகேஸ்வரி அக்கா அவர்களே, சனாதனம் தேசிய மேம்பாட்டை சிறப்புற சொல்கிறது என்பதை மிக சிறப்பான முறையிலே பேசி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய சமயத்தினுடைய ஆசிரியரும் குருநாதருமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற வித்யாஜோதி ஜி வேலுதாஸ் சார் அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்கள், பெற்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய அன்பான மாலை வணக்கம். இப்ப மத்திய பிரதேசம் என்ன, மத்திய பிரதேசம் கொஞ்சம் பாபான்னு கூப்பிடுது. மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துக்கு பக்கத்துல உள்ள பிரதேசம் நினைக்கப்படாது. மத்திய பிரதேசம் நம்மளை இப்பொழுது பாபா கூப்பிட்டு கொண்டு நம்ம வாழ்றதே அந்த மத்திய பிரதேசத்துக்கு. அப்ப நம்ம இது ஒரு சிந்தனை சொல்லணும். என்னது? சிரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. அதனால நீங்க எல்லாம் சிரிங்க பார்ப்போம். இப்படி சொல்லி கடையில காசு கொடுத்து சிரிப்பாங்க. கொஞ்சம் அம்மாமார்கள் நீங்க சொல்லுவீங்க சிரிக்கிறது. நிறைய பேர் இங்கே இல்லை. இந்த அம்மா 30 தடவை வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. நம்ம நினைப்போம் இந்த அம்மா சீரிய கருத்துக்களை அப்படியே வாங்கி, அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே அடி சுவடு மாறாமல், இந்த அம்மா 30 அவன் 30 நான் 35 தடவை எங்க போயிட்டு வந்தாச்சு. இல்ல அஜித் சார், என்ன தெரியுமா சிரிக்கணும்? ஏன் தெரியுமா எல்லாரும் சிரிக்கல? ஆட போப்பா, எங்க வீட்டுக்காரர் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டோம், நீ சொன்னாங்க கேட்க மாட்டோம், சிரிச்சிருவோம். நிறைய பேர் சிரிக்கிறது எப்படின்னா, பர்ஸை திறந்து மூடுவாங்க, லைட்டா ஒருக்கு அப்படி சிரிக்கிறமா தொடங்குறது. அப்பதான் வீட்டுல அவ்வளோ சவுண்டு கேட்கும், இன்னைக்கு வா அப்படின்னு சொல்லி நம்ம சிரிக்க பார்ப்போம். இருக்கு பாட்டி எல்லாம் ஜென்ம அழியிட்டு இந்த ப்ரோக்ராம் என்ன ஆகட்டும், நாங்க என்ன பண்ண மாட்டோம், சிரிக்க மாட்டோம். அப்படிலாம் எல்லாருமே வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நல்லா சிரிங்க. முதல்ல இந்த சனாதன தர்மம் அதுக்கு உள்ளாடி போக முன்னாடி நம்ம இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்முடைய தேசிய மலர் என்னது? சத்தம் வரல. நம்முடைய தேசிய மலர் தாமரை. கலைமகள் வீற்றிருப்பது வெள்ளை தாமரை, அலைமகள் வீற்றிருப்பது செந்தாமரை. அலைமகள் வீற்றிருப்பது செந்தாமரை. ஆசனங்களில் அடிப்படையானது என்ன ஆசனம்? பத்மாசனம். பத்மம் என்றால் தாமரை. நம்முடைய கடவுளுடைய கண்களை தாமரை பூவோடு ஒப்பிடுகிறோம். கடவுளுடைய திருப்பாதங்களை தாமரை பூவோடு ஒப்பிடுகிறோம். நம்முடைய இதயத்தில் செந்தாமரை போன்ற இதயத்தில் கடவுள் இருக்க வேண்டும் என்று நம்முடைய இதயத்தையும் தாமரையில் ஒப்பிடுகிறோம். அதனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் யாரை மறந்துவிடக் கூடாது? தாமரை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தாமரை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்றால், ஏனென்றால் சனாதனம் என்பது சனாதன பெண்களை வேசி என்றான் ஒருவன். சனாதன பெண்களை வேசி என்றான் ஒருவன். சனாதனம் என்பது எய்ட்ஸோடு ஒப்பிட்டான் ஒருவன். சனாதனம் என்பது காலரா என்றான் ஒருவன். அவர்கள் அப்படியெல்லாம் சொன்னார்கள். அவர்களுக்கு நாம் அப்படி சொன்னவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு நமக்கு 2 நாட்கள் இருக்கிறது. அவர்கள் சொன்ன விஷயங்களுக்கு எல்லாம் நாம் பதிலடி கொடுப்பதற்கு 2 நாள் இருக்கிறது. அந்த 2 நாட்கள் முழுவதுமாக நம்முடைய இதயமாகிய தாமரையில், நம்முடைய இறைவனுடைய கண்களாக திகழ்கின்ற தாமரையில், இறைவனுடைய திருவடியாக விளக்கின்ற தாமரையில் நம்முடைய சிந்தனை முழுவதும் தாமரையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த சனாதனத்தை பற்றி எவரும் பேச மாட்டார். நம்முடைய சனாதனத்தை பற்றி அவர் பேசுகிறார்கள். நேற்று மலையிலே முளைத்த காளான், நேற்று மழையிலே முளைத்த காலம் நாங்கள் சனாதனத்தை அப்படியே வேறெடுத்து விடுவதாக சொல்கிறார்.
நீ இல்லை, உன் அப்பன் இல்லை, உன்னுடைய தாத்தான் இல்லை, உன்னுடைய முப்பாட்டில் எவர் வந்தாலும் சனாதனத்தின் எந்த இதையும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பாரத நாடு உலகில் உள்ள நாடுகள் எல்லாம் 50 வருடங்கள் முதல் 100 வருடங்கள் ஒரு ஆட்சியின் கீழ் இருந்தால் அந்த நாடு யாருடைய ஆட்சி, யாருடைய மதத்தை ஏற்றுக்கொள்ளும்? அந்த எந்த ஆட்சி இருந்தாங்களோ அவர்களுடைய மதத்தை ஏற்றுக்கொள்ளும். இந்தியா 200 ஆண்டுகளாக ஆங்கிலேயனுடைய அடிமையாக இருந்தது. நாம் போராடி கொண்டிருந்தோம். இந்தியா 100 ஆண்டுகளுக்கு மேல் முகலாயர்களுக்கு அடிமையாக இருந்தது. சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகள் நாம் வெள்ளைக்காரனை அனுப்பிவிட்டோம், கொள்ளைக்காரர்களுக்கு அடிமையாக இருந்தோம். ஆனாலும் இன்றும் இந்தியாவில் 145 கோடியில் 110 கோடி பேர்கள் சனாதனத்தை பின்பற்றுகிறார்கள். அதை சோப்பு கொடுத்தோ பவுடர் கொடுத்தோ கல்யாணத்துக்காகவோ இல்லை, 110 கோடிகள் இந்த தேசத்தில் இன்னும் சனாதனத்தை பின்பற்றுகிறார்கள். ஏனென்றால் இந்த தேசத்தினுடைய அடிப்படை சனாதனம். நீங்கள் இந்த சமயத்துடைய எதை எடுத்துக்கொண்டாலும் காலையிலே எழுந்து சொல்கிறது சனாதனம், காலையில் எழுப்பதை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறது சனாதனம். நம்ம காலையில் எழும்புறோமோ இல்லையோ, அலாரத்தை 4 மணிக்கு வைப்போம், அலாரம் 4 மணிக்கு அடிக்கும், நம்ம அலாரத்தை அடிக்கும். நம்ம தான் வைப்போம். அலாரத்தை வைக்கிறது யாரு? காலையில அலாரத்தை 4 மணிக்கு வைக்கும், அது அலாரம் 4 மணிக்கு அடிக்கும், நம்ம அதையே அடிப்போம். மேக்கப் பண்ண மாட்டோம், எழுந்தோட மேக்கப் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு காலையில் எழுப்புகின்ற பொழுது நம்முடைய சமயம் என்ன சொல்கிறது? கையை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நாளை மறுநாள் நீங்கள் கையை பார்க்க, நாளை மறுநாள் நீங்கள் கையை பார்த்து உங்கள் கை போகும். கை நம்பிக்கையான விஷயம். நாளை கழிச்சு பார்க்கவே பார்க்காதீங்க. 2-3 நாளைக்கு கையை உங்க கையை பாருங்க. உங்க கையில் யார் இருக்கிறார்? கையில் யார் இருக்கிறார்? கராக்கரை வசதே லட்சுமி, கரமத்திய சரஸ்வதி, கரமுலை மகேஸ்வரி, பிரபாதே கர தர்ஷன். கரங்களிலே அலைமகள் இருக்கிறார், மலைமகள் இருக்கிறார். கலைமகள் அலைமகள் வரை 3 பேரும் இருக்கிறார்கள். அதிலே ஆண்மைகள் இருக்கிறது. கைகளை காலில் பார்க்கின்ற பொழுது உங்கள் கரத்தை பார்த்துக் கொண்டே உங்கள் கையை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கைகள் இருக்கிறது, வேற ஏதோ கைகள் இருக்கிறது என்று நீங்கள் இந்த தேசத்தை வேற ஏதோ கைகளை கொடுத்து விட்டால் இந்த தேசம் உலகத்துடைய நம்பிக்கையாக இப்பொழுது இருப்பது நம்பிக்கை அறுந்ததை தள்ளப்படும். அப்ப காலையில் எழுகின்ற போது கையை பார்த்து கொண்டே எழும்ப வேண்டும். பூமியிலே நம்ம மதிக்கிறோம். பூமியில் என்னது? கால வைக்கிறோம். எப்படி கால வைக்கணும்? இந்த திருவிழாவில் கலந்து போன குழந்தை மாதிரி எப்படி கால வைக்கணும்? எப்படி கால வைக்க வேண்டும்? பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பக்தி நமஸ்துப்யம் பாதம் ஷமே, நான் கால்களை உன் பூமாதேவி வைக்கிறேன், நீங்கள் வந்து என்ன செய்யணும்? என்னை மண்ணி தருவாய் என்று சொல்ல வேண்டும். கோவிலுக்கு போறோம், எங்கு பார்த்தாலும் நம்முடைய சமயம், நம் சனாதனம் அடிப்படையாக கொண்டது இயற்கை வழிபாடு. அந்த இயற்கையை நாம் ஒழுங்காக பின்பற்றி இருந்தால் நமக்கு எல்லாமே என்னது? கடவுள். எலி கடவுள், பாம்பு கடவுள், எல்லாமே கடவுள், மலைகள் கடவுள். அதனால்தான் குன்றுகள் தோறும் யார் இருக்கா? குமரன் இருக்கா. இங்க இந்த குன்றுகள் எல்லாம் ஒரு குமரன் இங்கிருந்து நாடு கடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். கழிந்த வருடம் குஞ்சு எப்படி இருந்தது, இப்பொழுது குஞ்சு எப்படி இருக்கிறது, அடுத்த வருடம் குஞ்சு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அது மிக நன்றி. இல்லாவிட்டால் நம் குஞ்சுகள் எல்லாம் போய் குமரி வந்து இப்பவுமே சீசன் எப்படி இருக்கு? கொடைக்கானல் வந்து குழு குழுன்னு இருக்குங்க. இந்த ஏப்ரல் மாசம் சித்திரை வந்தாலே மழை வரணும். அப்படி கொட்டு கொட்டு ஒரு 10 நாள் மழை பெய்யும். இப்ப ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க கரெக்டா போடாட்டா ஏப்ரல் 1. ஏப்ரல் 1 என்னது? Fool. You can't fool somebody someday. You can't fool somebody all day. You can't fool anybody ever day. நம்மளை ஒரு சமுதாயம் சிலவர்கள் தொடர்ந்து முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய சமயம் காலையில் எழுப்பது முதல் நம்முடைய வழிபாடாக இருந்தாலும் எல்லாருக்கும் சமயம் இருக்கிறது. அறம், பொருள், இன்பம், வீடு என்று புருஷார்த்தங்களை சொல்லுகிறது, உறுதி பொருட்களை சொல்கிறது. கடைசியாக மோட்சம் என்று சொல்லப்படுகின்ற வீடு பேரு. நாம் வந்து அறப்படி வாழ வேண்டும், அறப்படி பொருள் ஈட்ட வேண்டும், இன்பமான முறையில் வாழ வேண்டும். கடைசியில் எங்கே போக வேண்டும்? மோட்சம். மோட்சம் என்பது அடிப்படையாக நாம் இறைவனிடம் வந்திருக்கிறோம். எங்கே போக வேண்டும்? இறைவனிடமே செல்ல வேண்டும். அதற்கு தான் அறம், பொருள், இன்பம், வீடு. பிறகு வந்து ஆசிரமங்கள். என்ன ஆசிரமம்? வெடிமலை, லெட்டாங்கோடு, லட்சுமிபுரம் இல்ல, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். மாணவ பருவம், பிறகு என்ன பருவம்? இளமை பருவம், பிறகு வனப்பிரஸ்தம் என்பது
வானப்பிரசவம் என்று ஆனது நரையும் திரையும் கூடுகின்ற பொழுது என்னது வானப்பிரசவம் வருகிறது, பிறகு வந்து கிரகஸ்தம். அதுவும் கடைசியில் என்னது இறைவனை நாம் செல்ல வேண்டும். நாம் குளிப்பதற்கு கூட என்ன சொல்லுது நம்முடைய தர்மம் சொல்லுது, காலையில 4 மணி முதல் 6 மணி வரை குளிச்சா தேவ குளியல். எத்தனை மணி விட்டு எத்தனை மணி வரை? 4 to 6, 6 to 8 மனுஷ குளியல். 8க்கு மேல குளிச்சா அசுர குளியல். இப்பதான் உங்களுக்கு புரியும் நம்ம எல்லாம் எப்படி ஏன் இப்படி இருக்கோம். நம்முடைய குளியல் அப்படிப்பட்டது. சாப்பிடுறது எப்படி சாப்பிடணும்? காலையில எப்படி சாப்பிடணும்? காலையில கையால சாப்பிடணும். காலையில அதிகமா நம்ம சமையல் சொல்லுது, காலையில அதிகமா சாப்பிடணும், மதியம் மிதமா சாப்பிடணும், நைட்டு அதுதான் சொல்லுவாங்க காலையில சாப்பிடும்போது பெரிய மகாராஜா மாதிரி நிறைய உணவு வகைகளோட சாப்பிடணும், மத்தியானம் அந்த நாட்டு தளபதி மாதிரி கொஞ்சம் குறைச்சு சாப்பிடணும், ராத்திரி சிப்பாலை எப்படி சாப்பிடுவோம் அப்படி ரொம்ப கம்மியா சாப்பிடணும். Have a breakfast like a king, have a lunch like a prince, have a dinner like a supper or a burger. காலையிலே நீ ராஜா மாதிரி சாப்பிடணும். நம்ம அதெல்லாம் நம்முடைய சமையல் சொல்லுகிறது. நம்ம சாப்பிடுற முறை இப்படிதான் சாப்பிடணும். சாப்பிடுங்க எதை சொல்லி சாப்பிடணும்? ஓ பிரம்மார்ப்பணம், பிரம்மகவி, பிரம்மாத்மம், பிரம்மணாமுதம், கந்தவியம், பிரம்மகர்ம சமாதான. சாப்பாடு கூட யாருக்காக? சாப்பிடணும். ஒருபடி சாப்பாடு எடுத்து யாருக்கு கொடுக்கணும்? இறைவனை கொடுக்கணும். அதோட வீட்டுல என்னது காகத்துக்கு கொடுக்கணும். காகம் கரைஞ்ச வீட்டுல யார் வருவா? பித்ருக்கள் விருந்தினங்க வருவாங்க. ஒரு பிள்ளை கேட்டது, காகம் கரைஞ்ச வீட்டுல யார் வருவா? அப்பா. விருந்துங்க வருவாங்க. அப்ப விருந்துங்க போடணும் உங்க அம்மா கரையும். உங்க அம்மா இடத்துல விருந்துங்க போவாங்க. அப்ப காகத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என் காகத்தை யார் இருக்கிறா? காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா உன்னை தோன்றும் தீண்ட இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. அப்ப காகத்திலே நம்முடைய இறைவனை பார்ப்போம். நம்ம சில ஆளுக்கு வந்து எச்சரிக்கையால் கூட என்ன பண்ண மாட்டோம்? காகம் விரட்ட மாட்டோம். எச்சரிக்கையால் காகம் விரட்டாதோ நம்மிடையே உண்டு. நாம் வீசி எறிகின்ற எச்சில் இலையை கூட பகிர்ந்து உண்ணுகின்ற பழிவு காகத்திடம் உண்டு. அப்ப காகத்தில் நம்முடைய இறைவனை பார்க்கிறோம். அறப்பொருள் இன்பம் என்று சொல்லப்படுகிற அந்த விஷயத்தில் இறைவனை பார்க்கிறோம். மாதா பிதா இப்ப மாறி போச்சு. மாதா பிதா கூகுள் தெய்வம் எல்லாமே என்னது குருட்ட போறது இல்லை. எல்லாமே என்னது என்ன எடுத்தது கூகுள். பிறகு அதுல பப்ஜி, காந்திஜி, நேதாஜி இப்போ அது ஃபேமஸ் பப்ஜி. கூகுள்ல வந்து என்ன வேணாலும் டைப் பண்ணலாம். ஒரு பையன் டைப் பண்ணிருக்கேன், எங்க அம்மா ஸ்நாக்ஸ் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க கூகுள்ல கேட்கலாம். அப்ப கூகுள் மேப்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் ஏதோ மேப் இல்லாம போய் கிடக்கும். அதெல்லாம் போயிடலாம். அப்படி கிடையாது. கூகுள் உண்மையிலே நல்ல மேப். ஏன் நான் சொல்றேன்னா இல்ல உண்மை, அதை வந்து நம்ம மறுக்க கூடாது. கூகுள் வந்து கரெக்டான சரியான வழியத்தான் காமிக்க. நீங்க சரியான டைரக்ஷனை கேட்கணும். நான் இங்க இருந்து கல்கத்தா வரைக்கும் ஏறக்குறைய 2500 கிலோமீட்டர், திருப்பி வருது 2500 கிலோமீட்டர். 2500 கிலோமீட்டர் யாரை நம்பி போனேன்னா வண்டி ஓட்டின கணவரை நம்பியும் அந்த கூகுளை நம்பி மட்டும்தான் நான் போனேன். எந்த வழியும் யார் இடத்துலயும் நான் கேட்கலையே, எங்கேயுமே கேட்கல. மிகச்சரியாக என்னுடைய மகள் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழக வாசல்ல கொண்டு விட்டுச்சு. அதே மாதிரி திருப்பி எங்க வீட்டுல எங்க வாசல்ல கொண்டு விட்டது அந்த கூகுள் தான். கைத்தட்டு கூகுளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. கூகுள் ஒரு அக்கௌண்ட்லயும் அந்த அக்கா இந்த அக்காவை கரெக்டா அங்க கொண்டு விட்டுட்டு ஒரு அங்க இந்த அக்கா வந்து அப்ப கூகுள் சில டைம்ல வந்து கரெக்டாவும் காட்டும். என்ன ஒரு சென்னையில வந்து ஒரு சேரிக்கை கொண்டு விட்டுட்டு அது என்னன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க கரெக்டா வந்து எந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியாது. கழிஞ்ச வாரம் போனது கேட்டா இந்த வாரம் தெரியாது. அப்ப நம்ம கூகுள நம்பி தான் போகணும். திடீர்னு பார்த்தா ஒரு சேரிக்குள்ள கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சொல்லுது மூவ் ஃபார்வர்ட். எங்கடா ஃபார்வர்டு? நீ மூவ் ஃபார்வர்டு சொன்னா நான் பேக்வர்ட் ஆயிருப்பேன். மூவ் இப்படி நம்முடைய சனாதனம் வந்து என்னது அறம்பொருள் இன்பமாக இருந்தாலும் சரி, மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, அதிதி தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ இருந்தாலும் சரி, பிரம்மச்சரியம் எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையாக என்னது கடைசியை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு நோக்கமாக இருப்பது, கோவிலுக்கு வருவது, விரதங்கள் இருப்பது, பண்டிகைகள் இருப்பது, எல்லாத்துடைய அடிப்படை விஷயமாக அங்கு இருப்பது ஆன்மீகம். நீங்க விரதங்கள் இருப்பது எதற்காக? நம்முடைய உடலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதன் மூலமாக அங்கு யார் வந்து குடிப்புக்குவா? ரோட்ல போராடலாம். இறைவன் குடிப்புக வேண்டும். இறைவன் நம்முடைய விரதங்கள் நாம் உள்ளத்தை உடம்பை சுத்தமாக வைக்கும். விரதங்களா இருக்கலாம், பண்டிகைகளா இருக்கலாம், திருவிழாக்களாக இருக்கலாம். எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை நோக்கம் என்று சொல்லப்படுவது என்னதான்? ஆன்மீகம். அதற்காக தான் பல வழிமுறைகளை நாம் பின்பற்றுகிறோம். அந்த சமயத்தை சனாதனம் அடிப்படையாக கொண்ட அந்த ஆன்மீகமான விருத்துக்களை, இந்த ஆன்மீகம் சனாதனம் என்பது என்ன? முருகனை கொண்டாடுவது மட்டுமல்ல, முருகனை எவனால் ஏதாவது சொன்னால் அதற்கான தண்டனை கொடுக்க வேண்டும்.
ராமனுக்கு கோவில் கட்டுவது மட்டுமல்ல, ராமன் கோவில் கட்டுவதற்கு செல்லாதவரை நாம் இந்த நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும். இதெல்லாம் நாம் சிந்தையில் இருக்க வேண்டும். இந்த சிந்தை இன்று மட்டும் இருக்கக்கூடாது. நாளை மறுநாள் வெள்ளி அன்று நீங்கள் செல்லுகின்ற பொழுது சில பேருக்கு நீங்கள் கொள்ளி வைத்தாக வேண்டும். அதற்கு சனாதனம் வென்றாக வேண்டும். தாமரை சின்னத்தை, தாமரை விஷயங்களை நாம் மனது முழுவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேசம் உலகின் குருவாக மாறுவதற்கு நாம் திருத்திருவதை முடித்துக் கொண்டிருக்க கூடாது. நம்முடைய மனதுடைய கருவிலே எப்பொழுதுமே அந்த சிந்தை இருக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான செய்திகளை அழகா சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீக செய்திகள் தான். இப்ப நம்ம நிறைவா தீர்ப்பு மக்கள் எது பெருசு அப்படின்லாம் கிடையாது, எதற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா நாலு பேர் என்ன 5 பேர் ஒரு கையில இருக்கிற 5 விரல் மாதிரி எந்த விரல வெட்டுறது, எதையும் வெட்ட முடியாது. இப்ப எந்த விரலுக்கு அதிக முக்கியத்துவம், நாளைக்கு இந்த விரலுக்கு முக்கியத்துவம், ஆக எது முக்கியத்துவம் அப்படிங்கறத இப்ப நம்ம சொல்ல போறோம். பேசும்போது நிறைய விஷயங்கள் அவங்களே குறிப்பிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு. ஒரு ஆபீஸ் 2 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்குப்பா சஸ்பெண்ட் பண்ணாங்க? எங்க மேனேஜர் வீட்டுல இருந்து போன் வந்துச்சு. மேனேஜர் வீட்டு ஆபீஸ்க்கு வரலையே, ரொம்ப நாள் ஆச்சு. நான் போன் பண்ண அவங்க மனைவி போன் எடுத்தாங்க. என்ன ஆச்சு? மேனேஜர் இருந்து ஆபீஸ்க்கு வரலையே, வீட்டுல நாயை காணோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் நேரம் ஆபீஸ்ல எல்லாரும் சொன்ன மேனேஜர் நாயே காணலையா, மேனேஜர் நாயே காணலையான்னு சொன்னேன். இது ஒரு தப்புன்னு சொல்லி என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பேசக்கூடிய விதம் இல்லையா, அந்த பொருள் அதை கரெக்டா புரிஞ்சுட்டு பேசுற ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு வீட்டுல ஒரு அழகான பொண்ணு இருக்கு, கல்யாண வயசுல. அவங்க அப்பாவுக்கு போன் வருது. போன் எடுத்து அதோ சொல்லிச்சு. அவர் சொல்றாரு, நான் உங்க பொண்ணு கல்யாண விஷயமா பேசணும் அப்படிங்கிறாரு. உடனே இந்த ஆள் சொல்றாரு, ஐயோ அதுக்கு நாங்க வரலாம் தேட ஆரம்பிக்கல, எனக்கு நிறைய கண்டிஷன் இருக்கு. ஏங்க நான் வரேன்னு சொல்ல வரல, நான் சொல்ல வரத கேளுங்க. இங்க பாருங்க, நீங்க வரேன்னு சொல்ல வரீங்கன்னா நான் சொல்லக்கூடிய எல்லா கண்டிஷனையும் நீங்க கேட்கணும். ஐயோ என்ன கண்டிஷன் சொல்லுங்க. அதனால கேட்கிறாரு. உன்னோட பொண்ணோட அப்பா சொல்றாரு, நாங்க பாக்குற பையன் 6, 5, 4, 3, 2, 1 இருக்கணும். 6, 5, 4, 3, 2, 1 இருக்கணும். அது என்ன 6, 5, 4, 3 அவர் கேட்கிறாரு. எங்க பையன் எங்க வரக்கூடிய மருமகன் 6 டிஜிட்ல சம்பளம் வாங்கணும் மாப்பிள்ள. அதாவது 6 டிஜிட்னா எத்தனை லட்சம், லட்சத்துக்கு மேல அதுதான் சம்பளம் வாங்கணும். சரி, அடுத்து 5னா என்னது? 5னா அவருக்கு சொந்தமா 5 இடத்துல வீடுகள் இருக்கணும். சொந்தமா சொத்து 5 இடத்துல சொத்து இருக்கணும். அதான் பேசிட்டு இருக்கேன். 5 இடத்துல வீடுகள் சொல்றேன். சின்ன வீடா கேட்கிறேன். சரி, இல்ல சிந்தனை அப்படிதான் போகுது பாத்தீங்களா. நம்ம சமுதாயத்தை அப்படி எடுத்து வச்சிருக்கேன். 5 அடுத்து 4னா என்னதுன்னா 4 சக்கர வாகனம், கார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது 3னா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா 3னா அவருக்கு சொந்தமா, அதாவது வீடு தவிர இடங்கள். அந்த இடத்துல நீங்க என்ன வேணா கட்டிக்கலாம். நீங்க சின்ன வீடு கட்டிக்கலாம், என்ன வேணா கட்டிக்கலாம். 3 இடத்துல தனியா பிளாட் இருக்கணும், அது இருக்கணும். 2னா என்னன்னு கேட்டா அவருக்கு 2 சக்கர வாகனம் இருக்கணும். சரியா? அப்ப 2னா என்னன்னா 2 சக்கர வாகனம் கிடையாது. வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவும் அப்பாவும் வீட்டுல அம்மாவும் இருக்கக்கூடாது. இந்த பொண்ணு போற வீட்டுல அம்மாவும் அப்பா வீட்டுல இருக்கக்கூடாது. சரியா? அடுத்த 1னா எங்க மகன் ஒரு குழந்தைதான் பெற்றுப்பான், 1க்கு மேல பெற மாட்டான் அவளுக்கு. அதே மாதிரி அவன் சுயமரியாதை உள்ளவன், யாரும் தள்ளி விட மாட்டான். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு தான் எந்திரிப்பான், அதுக்கு முன்னாடி எந்திரிக்க மாட்டான். சமைச்சு தர மாட்டான், உங்களுக்கு துணி துவைச்சு தர மாட்டான். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்க எங்களுக்கு இந்த பொண்ணுக்கு வரணும் பார்க்கலாம். முக்கியமா வரது கூட்டிட்டு வரும்போது நீங்க என்ன செய்யணும்னா அந்த 6 டிஜிட் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த சேலரி ஸ்லிப்லாம் கொண்டு வரணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வரணும், அந்த பத்திரங்கள் வீட்டு இடத்தோட பத்திரங்கள் எல்லாம் கொண்டு வரணும். இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா தான் நீங்க எங்களுக்கு வரது கொண்டு வரணும்னு அப்பா சொல்றாங்க. உடனே அந்த ஆப்போசிட்ல பேசுறவங்க கேட்கிற கண்டிஷன் எல்லாம் ஓகே தானே. அவர் சொல்றாரு, ஐயா நான் யார் பேசுறேன் நீங்க என்ன கேட்கவே இல்லை. உங்க பொண்ணுக்கு வரது கொண்டு வரல, நான் டி நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்க பொண்ணு இங்க பக்கத்துல இருக்கிற மெக்கானிஷியன் வச்சிருக்கிற ஒரு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஸ்டேஷன்ல நிக்குது. அந்த பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கு பயத்துக்கிட்டு எங்க வீட்டுல நிக்குது. நீங்க வாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணைய வச்சு சமாதானப்படுத்தி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, இல்ல நீங்க வேற எதாவது பண்ண வேற எதாவது பண்ணிக்க நீங்க வாங்க. அப்போ எதையுமே நாம என்ன சொல்ல வரோம்னு கேட்கிற மனதிலே எனக்கு பாதி பேர் இல்லை. அவர் சொன்னாங்க சனாதன தர்மத்தை அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க, அப்படிதான் இருக்காங்க எனக்கு எல்லாரும். நம்ம என்ன சொல்ல வரோம், தர்மத்துல என்ன இருக்குன்னு கேட்கறதுக்கு யாருமே தயாரா இல்லை. எல்லாரும் அதை எதிர்க்கணும். அது என்னதுன்னு தெரியாது, ஆனா எதிர்க்கணும். சனாதனம் என்னன்னு தெரியுமா? தெரியாது, ஆனா எதிர்க்கணும்.
எதிர்க்கணும் மட்டும்தான் தெரியுதே தவிர அது என்னதுங்கிறத உள்வாங்கக்கூடியது இல்லை. ஆனா சனாதனம் நமக்கு இவ்வளவு விஷயங்களை சொல்லி தருது. ஒரு பையன் ஒரு மாசம் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். பொதுவா வீட்டுல ஆம்பளை பசங்களுக்கு அப்பாவுக்கு ஒத்து போவார் பாத்தீங்களா? அப்பா வீட்டுல தான் பையன் வீட்டுல இருக்க மாட்டான். அவங்க அம்மாட்ட கேட்பான். அவங்க அம்மாட்ட தான் சொல்லலாம் பெருசு இருக்கா, இல்லாட்டி அவங்க அம்மாட்ட ஒப்புரிச்சிருக்கா அவருக்கு சம்மந்தமே இல்லை மாதிரி ஒப்புரிச்சிருக்கா ஏன் பொண்ணே சொல்ல அப்படின்னு அவங்க அப்பா சண்டை பண்ணிட்டு என்ன சொல்லுங்க ஒப்புரிச்சு பேசுறேன் நீ பிடிச்சு போயிருக்காரு இப்படி சொல்லு பேசுறேன். ஆக வீட்டுக்குள்ள மரியாதையா இருக்காது. அப்பாவுக்கு பையனுக்கு என்ன பிரச்சனை தெரியல. தலைமுறையா இப்படிதான் இருக்காங்க. முதல் மாசம் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு வரோம். அவங்க அம்மா சொல்றாங்க, எங்க அப்பாட்ட கொடுக்குறா, அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு, நீ எப்ப பெரிய ஆளாக சம்பளம் வாங்கணும் அவருக்கு ஆசையோட இருக்கா, அவர் சம்பளம் வாங்கணும்னா நீ கொண்டு கொடுறா அப்படி. வேண்டாமா நீயே குடுறா, நீயே குடுறா அப்படின்னு சொன்னா, இல்லம்மா நீ கொடுக்காதம்மா மரியாதை கொண்டு கொடு. ஏன் முதல் மாசம் சம்பளம் இவ்வளவு நாள் செலவுக்கு நான் பணம் வாங்கினேன் அப்பாட்ட. அப்ப பணம் தரும்போது அப்பா கை மேல இருந்துச்சு, என் கை கீழே இருந்துச்சு. இப்ப நான் கொண்டு போய் பணம் கொடுக்கும் போது அப்பாவோட கை கீழே வந்து என் கை மேல வந்துடும். அது நல்லது இல்லதாமா, அதனால நீயே கொண்டு போய் கொடுமா. இந்த பணிவை நமக்கு கற்றுத் தந்தது எது? நம்முடைய சனாதனம், நம்முடைய இந்து மதம் கற்றுத் தந்தது. தகப்பனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போதும் அந்த பிள்ளை நான் குருவாக இருக்கிறேன், நீ என் சீடனாகிய கால உட்கார, நீ உட்கார்தான் பாடம் சொல்லி தருவேன்னு சொன்ன அந்த சுப்பன் அவன் சொல்லி தந்தது நமக்கு. குரு எப்படி இருக்கணும், சீடன் எப்படி இருக்கணும்னு சொல்லி தந்தது, ஆசத்தை சொல்லி தந்தது, பொறுப்பை சொல்லி தந்தது சனாதனம். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் சொன்ன அழகா ஒரு விஷயம், தமிழை முன்னிலைப்படுத்துறாங்க. ஆனா சனாதனம் வேண்டாம், இந்த மதம் வேண்டாமா, இந்துக்கள் வேண்டாமா, ஆனா தமிழை நாங்க தமிழை காக்கிறதுக்காகவே பிறந்திருக்கோன்றாங்க. நான் கேட்கிறேன், பிள்ளையாரும் முருகனும் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு எங்கிருந்து பாடல்கள் கிடைத்திருக்கும், துதி கிடைத்திருக்கும்? சிவபெருமான் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு திருமுகம் கிடைத்திருக்குமா, திருமந்திரம் கிடைத்திருக்குமா, என்ன கிடைத்திருக்கும்? எதுவுமே கிடைத்திருக்காது. கண்ணகியை தெய்வமாக பார்க்காவிட்டால் ஒரு சிறப்பதிகாரம் எங்களுக்கு கிடைத்திருக்குமா? நமக்கு கிடையாது. இன்னைக்கு அந்த நாராயணன் இல்லை என்று சொன்னால், விஷ்ணு பரமாத்மா இல்லை என்று சொன்னால் அந்த திவ்ய பிரபந்தங்கள் எங்கிருந்து கிடைத்திருக்கு? மாணவர்கள் கிடைத்திருப்பார்களா? இத்தனை நாயன்மார்கள் கிடைத்திருப்பார்களா? நாயன்மார் வரலாற்றில் முதலாக கண்டாரம் செய்த கண்ணப்பரை பற்றி அறிந்திருப்போமா? இந்த கைலாயத்தில் காலால் நடந்தால் கைலாயத்துக்கு மரியாதை இல்லை, அப்பர் சிவன் இருக்கிற இடத்தில் தலையால்தான் நடந்து போவேன் என்று அந்த காரைக்கால் அம்மையார் தன்னை பேய் உருவத்தை கொண்டு தலையால் நடந்து போனார்கள். அது இங்கிருந்து கற்றுக்கொண்டு இந்த பாடல்கள் எல்லாம் எப்படி கிடைத்திருக்கும் உங்களுக்கு? இந்த ஔவையார் என்று சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கிறது. அந்த கேரக்டர் இல்லாமல் போய் இருந்தார். ஆத்திச்சூடி படிச்சிருப்பீங்களா நீங்க? அப்போ தமிழுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறது, அடிப்படையை சொல்லி கொடுத்திருக்கக்கூடியது நம்முடைய சனாதனம் என்று சொல்லக்கூடிய இந்து மதம். அப்படி இருக்கும்போது நாங்க சனாதனத்தை எதிர்க்கிறோம் சொல்லி மொழியை தான் எதிர்க்கிறீங்க, தமிழை தான் எதிர்க்கிறீங்க. அப்ப நாங்க தமிழை பாதுகாக்க, தமிழ் அப்படி செய்யற தமிழை இன்று வாழ வைத்துக் கொண்டிருப்பது இந்த சனாதனத்தை பின்பற்றக்கூடிய இந்த இந்துக்கள். யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க. யூடியூப்ல நீங்க என்னெல்லாம் சனாதனத்தை பத்தி இந்து மதத்தை பத்தி கத்துக்கணுமோ, கதைகளாகட்டும், பாடல்களாகட்டும், மந்திரங்களாகட்டும், எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது? சத்திய பார்த்தா எனக்கு அப்படின்னு தோணுது. சாப்பிடறதுக்கு ரெண்டே நிமிஷம். நம்ம மத்திய பிரதேசம் ரொம்ப பாடாப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மத்திய பிரதேசம் பாடாப்படுத்திருக்கு. மத்திய பிரதேசம் பாடப்பட்டு ஒரு விஷயம் அழகான விஷயங்கள் இந்த தொகுத்து அழகாகவும் கொடுத்திருக்கிறார்கள். ஆன்மீகமா, தேசியமா, இல்லை சமுதாயமா, இல்லை பெண்களா, இந்த 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே இந்த சனாதனம் உங்களுக்கு சொல்லி தந்துதான் இருக்கு. நான் எதையுமே மறுக்க முடியாது. இது 4 சரியில்லை, இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்ம எதையும் தேடவும் முடியாது. அதுதான் உண்மை. நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்க. இன்னைக்கு இந்து மதம் அவர் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் அழியலாம். நெருப்பு அழியுமா? இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பெல்லாம் அழியுமா? அழியாது. அது எப்படி அழியாமல் இருக்குமோ அப்படித்தான் இந்த சனாதனம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்து மதமும் அழியாமல் இந்த உலகத்தில் இருக்கும். மற்ற மதங்கள் எல்லாம் இந்த சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் எப்படி தெரியுமா? இந்த காத்துல வர வாசனை மாதிரி அப்படியே காத்தடிக்கும் வருவாங்க, அப்படி காணாம போயிடுவாங்க. ஆனா இந்து மதம் என்பது காற்று மாதிரி. இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை காற்று இருக்கும், காற்று இருக்கும் வரை இந்த சனாதனம் வாழும். சனாதனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாத வழக்கறிஞரை நிஜமாவே சொல்ல முடியாது. ஆனா சனாதனத்தை உணர்ந்து கொள்ள முடியும். உள்ளத்துக்குள்ள இறைவன் இருக்கிறான்னு சொல்லி எப்ப உணரமோ அதுதான் சனாதனம். அது எப்ப நம்புறமோ
அதுதான் சனாதனம். ஆக இந்த உலகத்தில் மெய்ப்பொருளாக நம்ம இறைவன் இல்லாவிட்டாலும் அவனை உணர்ந்து நீயே கடவுள் சொன்ன மாதிரி காலையில எழுச்சி கையை பார்க்கிறோம், எல்லாரையும் பார்க்கிறோம். கண்ணாடியில் இருக்க உங்களை பாருங்க, வேற யாரையும் முதல்ல பார்க்காதீங்க. அம்மா முதல்ல பாருங்க, அப்பா முதல்ல பாருங்க, புருஷ முதல்ல யாரும் பார்க்கறதே கிடையாது. முதல் விஷயம் அதெல்லாம் பார்க்காதீங்க. நேரா போய் கண்ணாடிய உங்களை பாருங்க. நீங்க தான் கடவுள், உங்களுக்குள்ளதான் ஆண்டவர் இருக்கான். நீங்க போய் முதல்ல கண்ணாடிய பாருங்க. இதுதான் இறைவன் உங்களுக்கு சொல்லி தரான். நீயே இறைவன், எல்லா சக்தியும் உனக்குள் இருக்கிறது, நீயே இறைவன். ஆன்மீகத்தையும் சொல்லி தருது, இவர் சொன்ன கல்வியையும் சொல்லி தருது, தேசியத்தையும் சொல்லி தருது, பெண்கள் மேம்பாட்டையும் சொல்லி தருது இந்த சனாதனம். ஆனால் எல்லாவற்றிலும் அதிகமாக எதை சொல்லி தருகிறது என்று பார்த்தால் சமுதாய மேம்பாடை தான் அதிகமாக சொல்லி தருகிறது. ஏன் சமுதாய மேம்பாடு என்று சொன்னால், ஒரு சமூகம் அல்லது ஒரு சமுதாயம் வளர்ந்தால் முன்னேறினால் மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்னேறுவாங்க, பெண்கள் முன்னேறுவாங்க. அதனால கல்வி அறிவு வரும், அதனால வளர்ச்சிகள் மேம்படும், தேச